வணக்கம். என் உயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். அன்று மாலை ரதியின் ஃபோன் அடித்தது. ராகினி தான் அழைத்திருந்தாள். அவளிடம் ஃபோனில் பேசிக் கொண்டிருந்தாள் ரதி. அப்போது அறைக்குள் நுழைந்தான் தேவா. உங்கள் வீட்டில் 2 வீலரை பற்றி கேட்டு யாரும் பிரச்சனை பண்ணலையே, ராகினி ஏதாவது சொன்னாளா என்று அவன் ரதியிடம் கேட்க, பெருசாக பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் விழுந்துச்சுன்னு சொல்லியிருக்கா, எல்லாரும் நம்பிட்டாங்களாம். எங்கள் அண்ணாவை தவிர. அண்ணன் தான் எந்த கடையில் ட்ரெஸ் வாங்கினேன், எப்போ ப்ரைஸ் விழுந்துச்சு, இது எப்படி கிடைச்சதுன்னு துருவி விசாரிச்சிருக்காரு என்று சொல்ல, உங்கள் அண்ணன் தானே, அவன் பண்ணுவான், அவனுக்கு பெரிய சிபிசிஐடின்னு நினப்பு. ஒரு நாள் சரியாக என்கிட்ட மாட்டுட்டோம், அவன் தோலை உரிச்சு தலைகீழ தொங்க விடுறேன் என்று எப்போதும் போல பேச்சு வாக்கில் தேவா சொல்லிவிட, எங்கள் அண்ணனை ஏன் திட்டுறீங்க, அவர் இப்போ உங்களை ஏதாவது சொன்னாரா, நீங்கள் தான் எப்பவும் சும்மா இருக்கிற எங்கள் அண்ணனை வம்புக்கு இழுக்கிறீங்கன்னு எங்கள் அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு என்று ரதி அண்ணனுக்கு பரிந்து கொண்டு வர, எப்படி உங்கள் அண்ணன் சும்மா இருக்கிறவன், நான் வம்பு பண்ணுறவனா? ஓ, வீட்டில் இப்படியெல்லாம் என்னை பற்றி சொல்லி வச்சுருக்கானா? அப்போ கண்டிப்பாக அவனுக்கு ஒரு நாள் உண்டு. தேவா முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு பேச, இங்கே பாருங்க, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, நான் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற யாரையும் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு மறந்துடாதீங்க என்று ரதி அவனுக்கு ஞாபகப்படுத்த, ஆமாம் கரெக்ட், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் வீட்டில் இருக்கிற யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன் என்ற தேவா சிரித்து கொண்டே சொல்ல, எங்கள் அண்ணனை எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல என்று அவள் மீண்டும் கேட்க, உங்கள் அண்ணனை நான் எதுவும் பண்ணுறதில்ல, ஆனால் அவனை ரோடில் ஒழுங்காக பார்த்து வண்டி ஓட்ட சொல்லு, எப்போவுமே ஓவர் ஸ்பீடாக தான் போவான், திரும்பவும் இன்னொரு வாட்டி எல்லாம் என்னால் பிளட் கொடுத்து அவனை காப்பாற்ற முடியாது. அது மட்டும் இல்லை, அவனை நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு நீ வேற என் மேலே சந்தேகப்படுவேன் என்று தேவா சொல்ல, கண்டிப்பாக இல்லை, நான் உங்களை சந்தேகப்பட மாட்டேன். என்ன சந்தேகப்பட மாட்டியா? உங்கள் அண்ணனுக்கு ஆக்சிடெண்ட் ஆனப்ப நீ என்ன தானே சொன்ன என்று அவன் கேட்க, அது அப்போ உங்களை பற்றி புரியாமல் ஏதோ சொல்லிட்டேன், ஆனால் இப்போ என்று அவள் நிறுத்தி கொள்ள, ஆனால் இப்போ என்ன? அவன் அவள் கண்களை பார்த்து கேட்க, இப்போ நான் நினச்சது தப்பு, நீங்கள் நல்லவர்னு புரிஞ்சிருச்சு என்று ரதி சொல்ல, பாருடா, எனக்கே சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு உனக்கு என்று அவன் தன் மார்பின் குறுக்கே கையை கட்டி கொண்டு கேட்க, நல்லவர்னு தானே சொன்னேன், நான் ஒன்றும் உங்களை தப்பாக சொல்லலையே என்று அவள் கேட்க, ஓ, அப்போ தப்பாக கூட சொல்லுவியா, எங்க சொல்லு பார்க்கலாம். தன் மார்பின் குறுக்கே கைகளை கட்டி கொண்டு நின்றவன் இப்போது ரதியின் பக்கம் வந்து அவள் கையை பிடித்திருந்தான். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், என் கையை விடுங்க, உங்களுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கு, அன்னியன் படத்தில் வர மாதிரி. ஒரு நேரம் நல்லவராக சிரிச்சிட்டு இருக்கீங்க, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி இருந்த மாதிரி, ஆனால் சில நிமிஷத்தில் ரவுடி மாதிரி நடந்துக்கிறீங்க. பாருங்க எப்படி என் கையை பிடிச்சிருக்கீங்கன்னு, வலிக்குது, கையை விடுங்க என்று அவள் சொல்ல, மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர், அன்னியன், ரவுடி, அப்புறம் என்னை பற்றி இன்னும் வேறு என்ன சொல்ல போகிற? தேவா பொய்யான கோபத்துடன் அவளை சுவற்றில் சாய்த்து அவளை எங்கும் நகர விடாமல் அவளுக்கு மிக நெருக்கமாய் நின்றிருந்தான். அவன் உரிமையாய் பிடித்திருந்த கையும் அவன் நெருக்கமும் சூடான மூச்சு காற்றும் ரதியின் மனதை கலைக்க அவனையே ஆசையாய் பார்த்திருந்தாள். அவனுக்கும் மனதில் ஏதேதோ எண்ணங்கள். அவள் கன்னத்தை ஏற்கனவே ருசி பார்த்திருந்த அவன் இதழ்கள் மீண்டும் அவள் கன்னத்தை ஏச்சில் படுத்தும் ஆர்வத்தில் அவளை நெருங்க, அந்த நேரம் பார்த்து சரியாக அவன் ஃபோன் அடித்தது. அவளை விலக மனமின்றி விலகினான். அவள் கையை விடுவித்து விட்டு ஃபோனை எடுத்தான். கரண் தான் அழைத்திருந்தான். தேவா, ஃப்ரீயா இருக்கியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்ல, ஒரு பெரிய பெருமூச்சுடன் அறையை விட்டு வெளியில் வந்தவன், சொல்லுடா, ஃப்ரீயா தான் இருக்கேன், அந்த லேண்ட் ஓனரை போய் பார்த்தியா, அவன் நம்ம வழிக்கு வருவானா இல்லையா என்று தேவா கேட்க, இல்லடா, அவன் ஒன்றும் சொன்ன பேச்சு கேட்குற மாதிரி தெரியல, பேச்சை மாற்றி பேசுகிறான், அக்ரிமெண்ட் படி இடத்த விற்க ஒத்துக்க மாட்டானா, இன்னும் 50 லட்சம் அதிகம் வேணும்னு கேட்குறான், வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா வேற பார்ட்டி ரெடியாக இருக்குன்னு சொல்கிறான் என்று கரண் சொல்ல, அக்ரிமெண்ட்டில் ஒத்துக்கிட்ட மாதிரி தானே அவன் சேல் பண்ணணும், முதல்ல சரின்னு சொன்னவனுக்கு இப்போ என்ன ஆச்சு, யாரோ அவன் மனசில் ஆசையை விதைச்சிருக்காங்க, அது யாருன்னு பாத்தியா என்று தேவா சீரியஸாக கேட்க, பார்த்தேன், அது வேற யாரும் இல்லடா, நம்ம போட்டி கம்பெனி ஓனர் கைலாஷ் என்று கரண் சொல்ல, நினச்சேன், நான் என்ன பண்ணுறேன்னு ஃபாலோ பண்ணுறதே அந்த கைலாஷுக்கு வேலையாக போச்சு,
அவனை என்று தன் பற்களை கொறித்தவன், கரண், நீ அந்த லேண்ட் ஓனரை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு வா. அவனை நம்ம இடத்துல வச்சு தான் அவன்கிட்ட இதை பற்றி பேசணும். மயிலே இறகு போடுனா போடாது, நாமே பிச்சை எடுத்துக்கணும். அவன்கிட்ட சொன்ன பேச்சு மாறாமல் நேர்மையாக நடந்துக்க சொல்லு, இல்லைனா நான் நடக்க வைப்பேன். அந்த கைலாசையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணு, அவன் என்ன பண்ணுறான்னு ஃபாலோ பண்ணு என்று தேவா சொல்ல, ஓகே, நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு அந்த லேண்ட் ஓனரை நம்ம இடத்துக்கு வர சொல்லிடுறேன், நீ அங்கே வந்துடு என்று கரண் சொல்ல, சரி, பார்த்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணு என்று சொல்லி ஃபோனை வைத்தான் தேவா. அடுத்த நாள் லேண்ட் ஓனர் தேவாவின் பிடியில் இருந்தான். தேவா அவன் பாணியில் மிரட்ட, ஏற்கனவே போட்டிருந்த அக்ரிமெண்ட் படி இடத்தை விற்க அவன் ஒப்புக்கொள்ள, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு சொல்றது சரியா இருக்கு. இதை நீ முதல்லையே செஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை. போய் அந்த கைலாஷ் கிட்ட சொல்லு, இந்த இடத்த தேவாவுக்கு தான் கொடுப்பேன்னு என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தான் தேவா. தாரா அவளுடைய ஃபேஷன் டிசைனிங் ப்ராஜெக்டுக்காக தேவாவின் அலுவலகத்திற்கு தினமும் சென்று வந்து கொண்டிருந்தாள். இப்படியே சில நாட்கள் ஓடி இருக்க அன்று தாராவும் தேவாவும் அலுவலகம் கிளம்பிவிட்டார்கள். மனோகர் பாட்டியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்று விட்டார். வீட்டில் மூர்த்தியும் யசோதாவும் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் யாருக்காகவோ காத்திருந்தார்கள். மூர்த்தி, அவர் சரியான நேரத்துக்கு வந்துடுவார் இல்ல? வீட்டு விலாசத்தை சரியா அனுப்புனியா என்று யசோதா கேட்க, அக்கா, நீ எந்த காலத்தில் இருக்க? அட்ரஸ் சொல்கிறதெல்லாம் அந்த காலம். இப்போது லொக்கேஷன் தான் அனுப்பணும். நான் ஃபோனில் இருந்து லொக்கேஷனை அவருக்கு எப்போவோ அனுப்பிட்டேன். அவரும் வந்துட்டுருக்காரு என்று மூர்த்தி சொல்ல, அப்போது நெற்றியில் விபூதி, சந்தனம், குங்குமம், கையில் ஒரு ஜோல்னா பை என்று வீட்டிற்குள் நுழைத்து கொண்டிருந்தார் ஜோசியர். வாங்க ஐயா, உங்களுக்காக தான் காத்துட்ருக்கோம். மூர்த்தியும் யசோதாவும் அவரை கைகூப்பி வரவேற்றனர். மன்னிக்கணும், கொஞ்சம் காலதாமதமாயிருச்சு என்று அவர் சொல்ல, உட்காருங்க. பொன்னி, காஃபி எடுத்துட்டு வா என்று யசோதா சொல்ல, இல்லைம்மா, நான் வெளியில் எதுவும் சாப்பிட்றதில்ல, தண்ணி மட்டும் கொடுங்க போதும் என்று சொன்னவர், பொண்ணு பையனோட ஜாதகத்தையும் கொடுங்க என்று கேட்க, யசோதா தன் கையில் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த தேவாவின் ஜாதகத்தை அவர் கையில் கொடுத்தாள். இது பையனோட ஜாதகம் என்று சொல்ல, பொண்ணு ஜாதகம் எங்க, அதையும் கொடுங்க என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்க, எதேச்சையாக அறை லாபியில் வெளியில் வந்து நின்ற ரதியின் காதில் அவர்கள் பேசியது விழ, இதோ பொண்ணு ஜாதகத்தை எடுத்துட்டு வரேன். மூர்த்தி அறைக்குள் ஓடி சென்று தாராவின் ஜாதகத்தை எடுத்து வந்தார். ஐயா, இந்தாங்க, இது பொண்ணோட ஜாதகம். பையன் பேரு தேவரூபன், பொண்ணு பேரு தாரா என்று மூர்த்தி சொல்ல அதிர்ந்து போய்விட்டாள் ரதி. ஒரு 10 நிமிஷம் இருங்க, 2 பேர் ஜாதகத்தையும் அலசி ஆராய்ஞ்சு 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் என்று ஜோசியர் கட்டங்களை பார்த்து ஏதோ கணக்குகளை போட்டு கொண்டிருக்க, யசோதாவும் மூர்த்தியும் அவர் வாயிலிருந்து வரப்போகும் வார்த்தைக்காக ஆர்வமாக காத்திருந்தார்கள். இருவருக்குமான பொருத்தத்தை பார்த்து முடித்த ஜோசியர் நிமிர்ந்து யசோதா, மூர்த்தி இருவரையும் பார்த்தார். ஆமா, இந்த பையனும் பொண்ணும் உறவா என்று ஜோசியர் கேட்க, ஆமாங்க, பையன் என் பையன், பொண்ணு என் தம்பி பொண்ணு என்று யசோதா சொல்ல, ஜாதக பொருத்தத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 பேருக்கும் பொருத்தம் நல்லாவே இருக்கு என்று ஜோசியர் சொல்லவும் ரதியின் கண்களில் கண்ணீர் நிறைந்து விட்டது. 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம் பார்க்குற அளவுக்கு போயிடுச்சா? கண்களில் அணை கட்டி நின்ற கண்ணீரை துடைத்து கொண்டாள். இந்த பையனுக்கு அவன் ஜாதகப்படி 2 கல்யாணம். முதல் கல்யாணம் இந்நேரத்துக்கு ஆயிருக்கணுமே. ஜோசியர் தேவாவின் ஜாதக கட்டங்களை பார்த்தபடியே கேட்க, ஆமாங்கய்யா, அவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒத்து வராது. அதான் என் தம்பி பொண்ணு தாராவையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்க்குறோம் என்று சொன்ன யசோதா ஜோசியரின் முகத்தை பார்க்க, இந்த 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் நல்லாவே இருக்கு. தாராளமாக 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஜாதகப்படி முதல் கல்யாணம் நடந்து 2 வருஷத்துக்குள்ள இந்த பையன் 2வது கல்யாணத்தில் தாலி கட்டுவான். அப்படிதான் கட்டம் சொல்லுது என்று ஜோசியர் சொல்ல, ரதி தேவாவுடன் சேர்ந்து ஒன்றாக வாழலாம் என்று அவள் வைத்திருந்த ஒரு துளி நம்பிக்கையும் கதிரவன் கரம் பட்ட பனித்துளியாய் கரைந்து போனது. வெளியில் வந்தவள் மீண்டும் அறைக்குள்ளேயே சுருண்டு விட்டாள். தன் கன்னங்களில் உருண்டோடிய கண்ணீரை துடைத்து கொண்டவளுக்கு தேவா அவள் கன்னத்தில் கொடுத்த முத்தத்தின் ஞாபகம் வர அவனை வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாமல் தவித்தாள். ஆனால் அவள் கையில் எதுவுமே இல்லை என்ற இயலாமையில் கண்ணீர்தான் முட்டிக்கொண்டு வந்தது. ஜோசியர் வெளியில் கிளம்பும் வரை அறையை விட்டு அவள் வெளியில் வரவே இல்லை. மதிய உணவும் சாப்பிடவில்லை. அறைக்குள் இருந்து யோசித்து யோசித்து தலைவலி வந்ததுதான் மிச்சம்.
வெளியில் தோட்டத்தில் சிறிது நேரம் காலார நடந்துவிட்டு வரலாம் என்று தோன்றவே கடிகாரத்தில் மணியை பார்த்தாள். மணி 5 இருந்தது. முகத்தை கழுவிக்கொண்டு அவள் அறையை விட்டு வெளியில் வரவும் அங்கு ஹாலில் காஃபி குடித்து கொண்டு உட்கார்ந்திருந்த யசோதா அவளை பார்த்தாள். ஒரு நிமிஷம் நில்லு, எங்க போற என்றவள். தாராவுக்கும் தேவாவுக்கும் ஜாதகத்துல நல்ல பொருத்தம் இருக்கான். சீக்கிரமே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவங்க வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இல்லாம நீ சீக்கிரமாவே இங்கிருந்து போயிடுறது நல்லது என்று யசோதா சொல்ல ரதி தீர்க்கமாக யசோதாவின் முகத்தை பார்த்தாள். என்ன அப்படி பார்க்குற? தாராவை கல்யாணம் பண்ணிக்க தேவாவும் சம்மதம் சொல்லிட்டான். பார்த்தல 2 பேரும் ஆஃபீஸுக்கு ஒன்றா போயிட்டு வரத. இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு இடைஞ்சலாம் நீ இங்கே தான் இருக்க போறியா? விருப்பம் இல்லாமல் தானே நீ அவன் கட்டின தாலியை வாங்கிக்கிட்ட. இங்கே வந்த புதுசில் எங்கள் வீட்டுக்கு போகணும்னு குதிச்ச. ஆனால் இப்போ அதெல்லாம் என்னாச்சு? தேவாவை விட்டுட்டு போயிடுன்னு சொன்னா என்னவோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி அந்யோன்யமாக வாழ்கிற புருஷன் பொண்டாட்டி மாதிரி இவ்வளோ யோசிக்கிற. பெரிய வீடு, பணக்கார மாப்பிள்ளை, கேட்டதெல்லாம் கிடைக்குது, இங்கேயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா என்று யசோதா ரதியை கேவலப்படுத்த மீண்டும் கண்களில் கண்ணீரோடு வெளியில் செல்லாமல் அறைக்குள் சென்று சுருண்டு படுத்து விட்டாள். மாலை அலுவலகத்திலிருந்து தேவா வீட்டிற்கு வரும்போது மணி 7க்கு மேலாகி இருந்தது. அறைக்குள் வந்தவன் அறை வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருக்கவும் யோசனையோடு மின் விளக்கை அழுத்தினான். ரதி சோஃபாவில் ஒரு புறம் சுருண்டு படுத்திருப்பதை பார்த்ததும் அவள் அருகில் வந்தவன், எப்பவுமே இந்த நேரத்துக்கு தூங்க மாட்டாளே, என்னாச்சு இவளுக்கு? அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான். காய்ச்சல் ஒன்றுமில்லை. அவளையே எழுப்பி என்னவென்று கேட்கலாமா என்று யோசித்தவன் வேண்டாம் என்று முடிவு செய்து கொண்டு கீழே பொன்னியிடம் சென்றான். பொன்னி, ரதிக்கு என்னாச்சு? ஏன் இந்த நேரத்தில் படுத்திருக்கா என்று கேட்க, என்னன்னு தெரியல தம்பி, இன்னைக்கு எங்கூட கூட சரியா பேசல, கிச்சனுக்கு வரவே இல்லை, காலையிலேருந்து ரூம்லேயே தான் அடைஞ்சு கிடக்கு, மதியம் சாப்பிட கூட வரலை, உடம்புக்கு ஏதாச்சும் சுகம் இல்லையோன்னு நினச்சி சாப்பாடு எடுத்துட்டு ரூமுக்கு போனேன். ஆனால் எனக்கு பசிக்கலை, வேண்டான்னு சொல்லிடுச்சு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் தம்பி, ஆனால் சாப்பிடலை என்று பொன்னி சங்கடமாய் சொல்ல, மதியமும் சாப்பிடலையா என்று யோசித்தவன் கூடையில் இருந்த 2 ஆப்பிள் பழங்களையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றான். அவன் அறைக்குள் வந்த சத்தம் கேட்டு கண் விழித்து எழுந்து உட்கார்ந்தாள் ரதி. என்னாச்சு? காலையிலேருந்து ரூம்லேயே இருக்கேன்னு பொன்னி சொன்னாங்க. அவள் முகத்தை ஆராய்ந்தபடியே தேவா கேட்க, ஒன்றும் இல்லை, சும்மாதான் என்றவளை நம்பாமல் பார்த்தவன், சும்மாவா? அப்போ மதியம் ஏன் சாப்பிடல? அவன் கேட்ட கேள்விக்கு அவள் பதில் மௌனம் மட்டுமே. சரி, இந்தா பழத்தையாவது சாப்பிடு. பழத்தை அவன் கட் செய்ய போக, நானே சாப்பிட்டுக்கிறேன். அவனிடமிருந்து பழத்தையும் கத்தியையும் வாங்கி கொண்டாள். எப்படியோ சாப்பிட்டால் சரி என்று நினைத்தவன் ஆப்பிளை அவளிடம் கொடுத்துவிட்டு, சரி சாப்பிடு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு குளிக்கச் செல்ல ரதி அன்று நடந்த விஷயங்களை யோசித்தபடியே பழத்தை கட் செய்து கொண்டிருந்தாள். இவங்க என்னன்னா ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்குதா? ஜாதகம் பார்க்கறதுக்கு ஜோசியரை வீட்டுக்கே வரவழைச்சிருக்காங்க. இவர்கிட்ட சம்மதம் வாங்காமையா அதெல்லாம் செய்ய முடியும்? அப்போ என்னை விட்டுட்டு தாராவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இவரும் முடிவு பண்ணிட்டாரா? மனதை எங்கோ யோசனையில் வைத்து கொண்டு பழத்தை கட் செய்து கொண்டிருந்தவளின் விரலை பதம் பார்த்தது அவள் கையில் வைத்திருந்த கத்தி. அம்மா என்று அவள் சுதாரிப்பதற்குள் காயம்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்திருந்தது. வலி தாங்க முடியாமல் அவள் கையை உதறி கொண்டிருந்த வேளையில் குளியலறையிலிருந்து வெளியில் வந்தான் தேவா. பாதி பழத்தை சாப்பிட்டு விட்டு மீதியை அப்படியே வைத்து உட்கார்ந்திருந்த அவளை தன் புருவத்தை சுருக்கி பார்த்தவன், என்னாச்சு, சாப்பிடலையா என்று கேட்க, சாப்பிட்றேன் என்று காயம்பட்ட இடத்தை மறைத்து கொண்டாள். அவள் கையை பின்னால் வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கவும் அவளை கூர்ந்து பார்த்தவன், சாப்பிடு, என்னாச்சு, ஏன் அப்படி உட்கார்ந்திருக்க என்று கேட்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நான் சாப்பிட்றேன் என்று சொன்னவளை நம்ப முடியாமல், நீ எதையும் மறைக்கிற என்று அவள் அருகில் வந்தவன், எங்க கையை காட்டு, என்னாச்சு என்று கேட்க, ரத்தம் வடிந்து கொண்டிருந்த கையை இறுக பிடித்து பின்னால் கட்டி கொண்டு நின்று விட்டாள். இனிமேல் அவன் அன்பையும் அக்கறையையும் வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டாள். கையில் என்ன இருக்கு, என்கிட்ட என்ன மறைக்கிற? அவள் நின்றிருந்த கோலத்தையும் அவள் உடல் மொழியையும் வைத்து புரிந்து கொண்டவன், கையை காட்டு என்று அவள் கையை பிடிக்க வர பின்னால் நகர்ந்து கொண்டாள். ஒன்றும் இல்லை, கையில் எதுவும் இல்லை, நீங்கள் போங்க என்று சொல்ல, கையை காட்டுன்னு சொன்னேன் என்று அவன் மிரட்டி கேட்டபோதும் அவள் கையை பின்னால் இருந்து எடுக்கவே இல்லை. சிறிது நேரம் பொறுமையாய் அவளிடம் கேட்டு பார்த்தவன்
பின் பொறுமை இழந்து அவள் கையை பிடித்து இழுத்து பார்க்க அவள் விரல்களை இறுக்கமாய் மூடியிருந்தாள். விரலுக்குள் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. கையை கட் பண்ணிக்கிட்டியா? இவ்வளோ ரத்தம் வருது, எங்க பார்க்கலாம் என்று அவன் சொல்ல, இல்லை ஒன்றும் இல்லை, இது சின்ன காயம்தான், நானே பார்த்துக்கிறேன் என்று கையை இன்னும் இறுக்கமாக வைத்து கொண்டாள். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, பேண்டேஜ் போடுறது இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவியா? உனக்கு பண்ணிக்க மாட்டியா என்று அவளை அடிக்காத குறையாக சொன்னவன் வா என்று அவளை வாஷ் பேஷனுக்கு இழுத்து சென்றான். கையை வாஷ் பண்ணு என்று அவன் சொல்ல, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன் என்று அவள் அவசரமாய் கையை அவனிடமிருந்து பிடுங்கி தண்ணீரை விட்டு இரத்தத்தை சுத்தம் செய்தாள். அதற்குள் பக்கத்தில் இருந்த பேண்டேஜை எடுத்து வந்தவன் அவள் கையை வலுக்கட்டாயமாக பிடித்து அந்த பேண்டேஜை போட்டான். கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, அதான் ரொம்ப டீப்பா கட்டாயிருக்கு. வலி இருந்தா டாக்டர் கிட்ட போய் பெயின் கில்லர் வாங்கிட்டு வந்துடலாம், கிளம்பு என்று அவன் அக்கறையாக சொல்ல, வலிச்சாலும் பரவாயில்ல, தாங்கிக்கிறேன், இப்பவெல்லாம் நிறைய வலியை தாங்கி தாங்கி பழக்கப்பட்டுட்டேன் என்று அவள் சொல்ல, அவள் சொன்னதன் அர்த்தம் அவனுக்கு புரியவில்லை. அப்போ கையில வலி இருக்கு அப்படித்தானே? அவன் கேட்க, ஆமாம் வலி இருக்கு, ஆனால் காயம் படணும், வலி அனுபவிக்கணும்னு என் விதியில் இருக்கு, அதை யாராலையும் மாற்ற முடியாது, என் வலியை நான் தான் அனுபவிச்சாகணும் என்று அவள் சொன்ன போதுதான் அவள் வேறு ஏதோ அர்த்தத்தில் பேசி கொண்டிருக்கிறாள் என்பதே அவனுக்கு புரிந்தது. நீ மனசுல ஏதோ வச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொன்னாதானே எனக்கு தெரியும், யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா? அவன் பதட்டமாய் கேட்க, என் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லைன்னா தான் அது ஆச்சரியம். அவள் மீண்டும் பொடி வைத்து பேச, நீ இந்த மாதிரி பேசினா எனக்கு எதுவுமே புரியல, தயவு செஞ்சு என்னன்னு ஓப்பனாக சொல்லு என்று அவன் கேட்க, அமைதியாய் அவன் முகத்தை பார்த்தாள் ரதி. அவன் சொல்லு என்பது போல் தலை அசைக்க, உங்களுக்கும் தாராக்கும் கல்யாணம் நடக்க போகுதா? நீங்கள் தாராவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டீங்களாமே, என்னை விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்று கேட்டு விடலாம் என்று அவள் மனம் துடித்தது. அவள் மனதில் நின்ற கேள்வி வார்த்தைகளாய் வெளிவர துடித்தது. ஆனால் அதை எப்படி கேட்பது? கேட்டால் அவன் எப்படி எடுத்துக்கொள்வான் என்ற யோசனையில் அவன் முகத்தையே பார்த்து நின்றவளின் கண்களை கண்ணீர் நிரப்பி இருந்தது.